பிள்ளைய எப்படி ஆக்கி வச்சிருக்கா பாரு. குளிக்க வச்சிருக்காளா? என் கலர்ல இருந்தா நவாப்பழ கலர்ல, இப்ப கறிக்கட்ட கலர்ல இருக்கான். சுத்தமா குளிக்க வச்சா இவளுக்கு என்னவா? எப்ப பாரு அந்த போனையே நோண்டிட்டு கிடக்கா. பாயா ஏ ராசா குட்டி வா. ராசா குட்டியா, என்னைய பெத்தவரா, வாடி தங்க. உனக்கு அப்பதான் குளிச்சு விடுறேன். சரி ஆத்தா, நல்லா குளிச்சு விடுங்க. அப்படி சொல்லுடா என் சிங்க குட்டி. உங்க ஆத்தா இருக்கா பாரு, ஐயா ஒன்னுத்துக்கு ஆக மாட்டான். சரி சரி, எனக்கு நல்லா தேய்ச்சி குளிச்சு விடுங்க. இந்த சோப்பை எங்க வச்சு தொலைச்சா இவ? இந்த வீட்டுல ஒரு பொருள் வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது. சரி விடு, சரி விடுக்கடு. இந்த அப்பதான் சோப்பு இருக்கு, என் சோப்பையே போட்டு உனக்கு குளிச்சு விடுறேன். கிட்ட வாங்க, நல்லா கை காலெல்லாம் தேய்ச்சி விடுறேன். என்ன இப்படி தேய்க்கிறீங்க? நல்லா காலு கையெல்லாம் நல்லா தேய்ச்சி விடுங்க. சருடா கண்ணு, தேய்ச்சி விடுற. கை காலை காட்டு. இன்னைக்கு அறக்கல நீ ஆச்சிய மாதிரி செவுப்புரட்டு மாதிரி ஆகுற பாரு. சரி சரி, அப்படி ஆயிட்டமா பிள்ளைல நீ பாக்குமா? சாத்திர மாதிரியே உனக்கு குசுமு நிறைய ஆசைய பாரு. ஆசைய மொளை குழி அடுத்து குட்டி கழுவு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என் ராசா கண்ணு குட்டியை நல்லா தோட்டணும். தோட்டுங்க. என்ன நடக்குது இங்க? என்ன நடக்கும் இங்க? நானும் அவனும் சேர்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். குளிச்சிங்களா கிழிச்சிங்களான்னு என்னடி? பிள்ளைய பார்க்கறத விட்டுட்டு நீ டிவியும் போனையும் பார்த்துட்டு இருந்துட்டு குளிச்சிங்களா அப்படின்னு பிள்ளை மேல அக்கறை இருக்க மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. சரி, ஏன் இப்படி கத்துறீங்க? ஆமா நான் பேசினாலே உனக்கு கத்துற மாதிரி தான் தெரியும். ஏன் தம்பி, நல்லா குளிச்சிட்டியா? குளிச்சிட்டமா. குளிச்சா நல்லா குளிக்காம நாட்டின மாதிரியாட்டி குளிப்பேன். உங்க ஆத்தா மாதிரி நினைச்சிட்டே நீ. என் பிள்ளைய பார்த்தல எப்படி தேய்ச்சி குளிக்க வச்சிருக்கேன்னு, எப்படி சோப்பு ரெட்டு மாதிரி ஆயிருக்கா பாரு. சரி, என்ன சோப்பு ஸ்மெல் வராம வேற சோப்பு ஸ்மெல் வருது? சோப்பை வாங்கி நீ பீரோல பூட்டி வச்சுக்க. அவனுக்கு சோப்பு இல்லாம என்னத்தை வச்சுட்டீடா குளிக்க வைக்கிறது? பீரோல எங்க பூட்டி வச்சிருக்கேன்? பாத்ரூம்ல தானே இருக்கு. நீங்க நல்லா தேடி பார்த்துருக்கணும். அரையும் குறையுமா தேடி பார்த்துட்டு என்ன வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஆமாண்டி, எனக்கு கண்ணு தெரியல, அரையும் குறையுமா தேடி பார்க்குறேன். என் சோப் போட்டு குளிக்க வச்சா இப்போ என்ன உனக்கு? கொஞ்சமா உங்களுக்கு அறிவு இருக்கா? உங்க சோப் போட்டு குளிக்க வைக்குமா குழந்தைக்கு? அவனுக்கு தோல் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா பெரியவங்க சோப்பு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தானே அவனுக்கு தனியாக சோப்பு வாங்கி வச்சிருக்குது. அதை எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது தானே. வேணுக்குன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா வீட்டுக்குள்ள? எத்தனை திரும்ப சொல்லியிருக்கேன், உங்கள் சோப்போ மாமா சோப்போ உங்கள் பையன் சோப்போ இல்லை ஏன் சோப்பு கூட அவனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அவனுக்குன்னு தனியாக அதனால தானே சோப்பு வாங்கி வச்சிருக்கிறேன். ஏண்டே நீ வைக்கிறவ என்ன செய்யணும்? வெளிப்படையாக தெரியற மாதிரி வைக்கணும். உள்ள ஒளிச்சு வச்சனா என்னடி தெரியும்? அவன் சோப்பை சீக்கிரம் தண்ணி பட்டா கரைஞ்சிருது, அதனால மேலே வச்சிருப்பேன். அதை பார்த்து எடுக்க வேண்டியதானே. தெரிலன்னு என்கிட்ட கேட்க வேண்டியதானே. ஆமாண்டி, அவன் ஒன்றுக்கு போகிறதுக்கு கக்கூஸ் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே உன்கிட்ட கேட்டுட்டு போகணும். போடி விளக்கணும். அவளை பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்படிதான் இப்படி உங்களுக்கு சமாளிக்க தெரியுதோ? ஏண்டி உண்மையை சொன்னா உனக்கு சமாளிக்கிற மாதிரி தெரியுதா? உன்னைய ரொம்ப செல்லம் கொடுத்து என் பையன் கெடுத்து வச்சிருக்கான். உன்னைய துரத்தி விட்டா தான் இந்த வீடு நிம்மதியாக இருக்கும். துரத்துவீங்க நல்லா துரத்துவீங்க. நீ ஏதோ சண்டை நடக்குது, அப்படியே கண்டுக்காம நைஸா பின்னாடி வழியா வெளியே ஓடிடும். அப்பா பின்னாடி போறாரு. டேய் நில்லுடா, எங்கடா போறீங்க? வாடா. மாட்டிக்கிட்டனா டேய், குள்ள கத்திரிக்காய் போட்டு கொடுக்குறியா? வீட்டுக்குள்ள வா, உன்னை வச்சு செய்றேன். அம்மா நான் வரேம்மா. நான் வெளியே என் ஃப்ரெண்டு நிக்கிறேன், பார்த்துட்டு வரேம்மா. வரியா என்னங்கடா? ஆமா, இங்க வாங்க, உங்ககிட்ட முக்கியமா பேசி ஆகணும். வாங்குங்க. வரேம்மா. அவ கூப்பிட்ட வருவ, நான் கூப்பிட்ட வர மாட்டியா? துறைக்கு அவ்வளவு திமிர ஆயிடுச்சா? அவ்வளவு தூரம் மைக்கி வச்சிருக்கேன் நடி அம்மா. அவனை நான் கூப்பிட்டா வானா கூட எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவான். வீட்டுக்குள்ள இருக்கிறவன் நான் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான். ஆனா நீ கூப்பிட்டா வரான். என்ன உனக்கு தைரியம் இருந்தா நீ இவ்வளவு பண்ணி வச்சிருப்ப? தாய்குளமே நீ கூப்பிட்டதுதான் வந்திருக்கேன். தாய்குளமே, இப்ப நான் கூப்பிட்டு நீங்க வரல. ஐயோ சாமி, நீங்க 2 பேரும் கூப்பிட்டீங்கன்னு தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏங்க, தம்பிக்கு நம்ம சோப்புலாம் செட் ஆகாதுன்னு சொல்லி தானங்க தனியாக சோப்பு வாங்கி வச்சிருக்கான். அதை விட்டுட்டு உங்கள் அம்மா அவங்க சோப்பு போட்டு குளிக்க வைக்கிறாங்க. ஏமா இப்படி பண்ண? அவனுக்கு தான் தனியாக சோப்பு இருக்குல்ல, அது போட்டு குளிக்க வைக்க வேண்டியதானே. ஏண்டா ஒரு சோப்பு போட்டு குளிக்க வச்சு தப்படவும் மாவன் நாரி போய் கிடந்தான். கிடந்தவனே இந்த வெயிலுக்கு வெக்கையா இருக்க வேர்வனா தடிக்குதுன்னு கூட்டிட்டு போய் குளிக்க வச்சேன். பொண்டாட்டி கணக்கு தெரிய மாதிரியே சோப்பு வச்சிருக்கா, ஒழிச்சு வச்சிருக்கா. அது எனக்கு தெரியவும் இல்லை. எவ்வளவு நேரம் பையன் ஈரத்துல நிப்பான். உங்க சோப்பு எதுக்கு போட்டீங்க? அந்த சோப்புல லோக்கல் சோப்பு, அவனுக்காக நான் ஸ்பெஷலா வாங்கி வச்சிருக்கேன்ல. ஏண்டி வாய மூடுறே. நடன்னு வளர்ந்து நிக்காம பெறுவோம் பின்னாடி ஒருத்தன். அவனுக்குலாம் இந்த குட்டுப்பாய் சோப்பை தான் போட்டு கால்ல இருந்து உள்ளங்கை வரையும், கால்ல இருந்து தலை வரைக்கும், உச்சி தலை வரைக்கும் எல்லாத்துக்கும் அதாண்டி போட்டு குளிக்க வச்சேன். என் மவன் என்ன நல்லா இல்லாமையா போயிட்டா?
அத்தான் அப்ப இருந்த சோப்பு வர இப்ப இருந்த சோப்பு வேறத்த ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அடி போடி இவளே, அப்பவும் இதே கூட்டு பாய் சோப்பு தான், இப்பவும் இதே கூட்டு பாய் சோப்பு தான். இதுல ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை. நீ தான் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. யாரு நான் லூசா? என்ன லூசா ஆகிட்டீங்க. ஏன்டா எனக்கு என்ன சொறி சரங்காடா கிடக்குது. நல்லா சொரிஞ்சுக்கிட்டு திரியிறேன் நான். என் ஜோப்பு போட்ட அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. ஆ நீங்க தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அவன் ஒவ்வொருத்தருக்கும் தனி வீட்டுல சோப்பு இருக்குது. அவன் சோப்பு போட்டு அவன் குளிக்க வைங்கம்மா. உன் பொண்டாட்டிக்கு திங்கிச்சு அடிக்கியா? அடி அடி அடி. பிள்ளைகளே பெக்கக்கூடாது. பிள்ளைகளை பெற்றாலும் அம்மா கூடயே வச்சுக்கணும். பொண்டாட்டி கிட்டாட்டி வந்துட்டாடா இப்படிதான் மாறி பேசுவேன். ராசா உனி அந்த சோப்பு போட்டு நான் குளிக்க வச்சது இல்லையா? உனக்கு என்ன நோய் வந்திருக்கு? எந்த சொரிச்சொரங்கு வந்திருக்கு? ஒரு வியாக்கூறு கூட வராம நீ வளர்த்தேன். உன் மாமனையும் அப்படி வளர்க்கணும் தானே நான் இவ்வளோ பாடுபடுதேன். உன் தம்பி வீட்டில் போனால் இனி அப்படி ராணி மாதிரி வச்சு பார்த்துக்குவாங்க. நான் எதுக்குங்க இருக்கேன்? பிள்ளைகள் ஒன்றுங்களாம் போயிடும். பிள்ளைகளை வளர்த்து விட்டுட்டு நான் எங்கே வேணா போயிடுவேன். சரி வீடு உங்கள் அப்பா வரட்டும். நானும் அப்பாவும் தம்பி வீட்டுக்கே போகிறோம். மா ஒரு சோப்புக்காக வீட்டை விட்டு போறாங்க லூசாமா நீ. இன்னும் உங்கள் அம்மா அந்த வீட்டை விட்டு போகணும், இல்லை என்னைய வீட்டை விட்டு துரத்தணும். இந்த ரெண்டும் தான் உங்கள் அம்மாவுக்கு வேணும். பாத்தியாடா அவன் மனசுல இருக்கிறத எப்படி போட்டுன்னு போட்டு உடச்சிட்டானு. உன் பொண்டாட்டிக்கு நாங்கள் இருக்க பிடிக்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா வரட்டும் நான் பேசிக்கிறேன். ஏ ராசா, என் தங்க பெத்த ராசா, நீ கவலைப்படாதப்பா. நான் அப்பப்பா சித்தப்பா வீட்டில் இருந்துட்டு நீ பார்த்துக்கிறேன் சரியா? ஒழுங்கா ஓடி போயிடுறா. உன்னால்தான் அவ்வளோ சண்டையும். நீ முதல்ல இடம் சொல்லியிருக்கணும்ல, இல்லை நீ கூப்பிட்டுருக்கணும். சோப்பு எதிரும் உனக்கு தெரியுமில்லடா, சொல்லியிருக்க வேண்டியதானடா. போமா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு போ. சரி விடு, நீ எதுவும் பெருசா நினைச்சுக்காம போய் சமையல் வேலையை பாரு. இவ்வளவு நேரம் உங்க அம்மா பேசிச்சு, அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப சமையல் வேலை கடலை போய் சாப்பிடுங்க போங்க. ஆனா உனா சமையல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாப்பா இவன்.